Sarah's cooking. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பண்ணி சாப்பிடலாம். இது ஒரு கோவான் ஸ்வீட். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். 400 கிராம் கிழங்கை இந்த மாதிரி ஆவிலையும் வேக வைக்கலாம், இல்லைனா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2-3 விசில் விட்டும் எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு இன்னமுமே நல்லாயிருக்கும். ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கணும். அப்போது கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். கிழங்கு ஃபுல்லாக ஆற விட்டுட்டு அதோட தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தோல் உரிச்சதுக்கப்புறமா கேரட் துருவுறதை வச்சு சக்கரவள்ளி கிழங்கையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்காது, அதை விட கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திரண்டு வரல அப்படின்னா இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா 1 கப் துருவின தேங்காய், அது கூடவே 1/8 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். சக்கரை உருகி தேங்காயோட ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை ஃபுல்லாக ஆற விட்டுடுங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பட்டர் பேப்பர் இல்லைனா பால் கவரு இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி எது மேலேயாவது வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு தேய்க்கிறோம். ஒரு வேளை ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இதை ரொம்ப மெல்லிசாவும் தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கணும். இப்போ மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தையும் சேர்த்துட்டு ஓரத்தை நல்லா சீல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மீதி இருக்க மாவுலையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 9 ஸ்வீட் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. தோசைக்கல் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறத தோசைக்கல் மேலே வச்சு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டெடுக்கணும். தோசைக்கல் ரொம்ப சூடு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மேலேயும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு 2 பக்கமும் சுட்டெடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையுமே சுட்டெடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் வித்தியாசமான ஆனால் ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் சராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை.